தேல் கொட்டின ஐஸ்வர்யாவோட ஆட்டத்தை இதோட முடிச்சு சேது தமிழ்ச்செல்வி ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சு இந்த நாடகத்தை இதோட முடிச்சா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஐசியூக்கு முன்னாடி எல்லாருமே நின்றுகிட்டு இருக்க டாக்டர் சொல்லிடுறாங்க 95% உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. விஷம் உடம்பு முழுக்க நல்லா ஹெவியா பரவி இருக்கு. மெயினா அவங்களோட பிரெயினை அந்த விஷம் பாதிச்சதுல இப்போதைக்கு அவங்களுக்கு பேச்சு மூச்சு கான்சியஸ்னஸ் எதுவுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவங்களோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறத நாங்களே கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் அக்கார்டிங் டு மை மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நோ ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மீறி அவங்க உயிர் பிழைச்சா நிச்சயமா அது தெய்வத்தோட செயலாத்தான் இருக்கும், அது தெய்வத்தோட கையில தான் இருக்கு அப்படின்னு திரும்பவும் டாக்டர் ஐசியூக்குள்ள போயிடுறாங்க. அதே சமயம் அங்க மீனாட்சியை தூக்கி தோல்ல போட்டுட்டு நின்றுக்கிட்டு இருக்க சேது அப்படியே உடஞ்சு போய் இடிச்சு போய் நிற்கிறாரு. தமிழ்ச்செல்வியும் அழகரை கையில் வச்சுட்டு உள்ளே போய் டாக்டர் கிட்ட அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் ட்ரீட்மெண்ட்ஸை பற்றி எல்லாம் பேசிட்டு வெளியில் வந்து உடனே அம்மா இந்தாம்மா அழகரை புடிமா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கிட்ட கொடுக்குறாங்க. வசந்தியும் ஏய் தமிழ் எங்கே போகிற புள்ள அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடுறாங்க. அதே சமயம் ராஜாங்கமும் அங்கே என்ன நடக்குதுன்னு புரியாமல் பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்க சேது தமிழ்ச்செல்வி ஒரு நிமிஷம் நில்லு, எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் டாக்டர்னால முடியாதது கூட அந்த தெய்வத்தினால முடியும்னு டாக்டர்ஸே நம்புகிறோம். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக ஐஸ்வர்யாவை, அதுவும் நம்ம குழந்தை மீனாட்சியை காப்பாற்றுறதுக்காக ஐஸ்வர்யா அவ உயிரை தியாகம் பண்ணுறதுக்கு நிச்சயமா என் மனசு கேட்கவே மாட்டேங்குது. அதுதான் அந்த ஆத்தா காளியத்தா கிட்ட போய் நான் எனக்கு தெரிஞ்சபடி முறையிட்டு எப்படியாவது ஐஸ்வர்யா உயிரை காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே சேதுவும் அப்பா நானும் போறேன்ப்பா, தமிழ்ச்செல்வி கூட பாவம்ப்பா, ஐஸ்வர்யா மீனாட்சியோட உயிரை காப்பாத்துறதுக்கு வேண்டிதானே மீனாட்சியை தட்டி விட்டு தேல் கடிச்சு அது தெரியாம நான் ஓங்கி அடிச்சு எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குதுப்பா, எப்படியாவது ஐஸ்வர்யாவை காப்பாற்றணும், இந்தாங்க புடிங்க மீனாட்சியை அப்படின்னு சொல்லி சேதுவும் மீனாட்சியை கொடுத்துட்டு தமிழ்ச்செல்வி அப்படியே அங்கே போய் அப்படியே மஞ்சள் கலர் சேலை சிவப்பு கலர் ஜாக்கெட்னு சொல்லி போட்டு சாமிக்கு பூவோடு எடுக்கிறாங்க. அதாவது கையில் நெருப்பு கொட்டின பூச்சட்டியை ஏந்தி ஊர் முழுக்க அப்படியே சுற்றி வர்றது, அந்த கோவிலை மறுபடியும் வந்தடைகிறதுன்னு. உடனே இது அவ்வளவு சீக்கிரம் ஈஸியான செயல் இல்லைம்மா, இது எல்லாருனாலையும் முடியாது. இதுக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு பத்தினி தான் பத்தினிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இந்த பூவோடு எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க அந்த ஊர்க்காரங்க. இருந்தாலும் ஐஸ்வர்யா என்னால் முடியுங்க அப்படின்னு சொல்ல, ஏன்னா நம்ம ஊரை சுற்றி வர்றதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு பக்கம் சுற்றி வரணும். அப்படி இருக்கும்போது எப்படிம்மா முழுக்க கையெல்லாம் உன்னால் தாங்க முடியுமா தமிழ்ச்செல்வி அப்படின்னு வசந்தியும் சொல்ல, சேதுவும் நிச்சயமா என்னாலையும் தமிழ்ச்செல்வியினாலையும் முடியும், எப்படியாவது ஐஸ்வர்யா உயிரோட திரும்பி வரணும் அப்படின்னு 2 பேருமே அங்கே சுற்றி வர அதே சமயம் நல்ல முறைக்கு வந்து சேர்த்திடுறாங்க. அங்கே பூசாரி சொல்கிறாரு, எப்படியோ இந்த பூ சட்டியை நல்ல முறைக்கு கொண்டு வந்து சேர்த்திட்டீங்கம்மா, இனிமேல் அந்த ஆத்தா பார்த்துக்குவா, அந்த உயிரை காப்பாற்றணும்னு நினச்சா நிச்சயமாக காப்பாற்றி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்து ராஜாங்கம் ஃபோன் பண்ணுறாரு. ஏப்பா சேது ஐஸ்வர்யாவோட உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைன்னு டாக்டர் இப்போதான்ப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, உடனே அப்படியாப்பா இப்போதான்ப்பா நாங்களும் இங்கே அந்த சாமிக்கு வேண்டுதலை நிறைவேற்றணும், சரிப்பா நாங்கள் வந்துடுறோம், தமிழ் அங்கே ஐஸ்வர்யா உயிர் பொழைச்சிட்டான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே தமிழ்ச்செல்வியும் சேதுவும் நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே ஐஸ்வர்யா உயிர் பிழைச்சிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு கான்சியஸ்னஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத எங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க நல்லாகி உங்கள் கூட இருக்கிற சரௌண்டிங்ஸ், அவங்களோட சிச்சுவேஷன்ஸ், கடந்து வந்த வாழ்க்கை எல்லாமே எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஞாபகம் வருங்கிறதும் தெரியாது. அதனால் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பை அவங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட, உடனே அது போது டாக்டர், எப்படியோ உயிரோட காப்பாற்றி கொடுத்தீங்கல்ல, ஐஸ்வர்யாவை நிச்சயமாக நான் பேச வச்சிடுவேன், அவளுக்கு எல்லா ஞாபகங்களையும் நான் வர வச்சிடுவேன் அப்படின்னு சேதுவு சொல்ல, உடனே அங்கே எல்லாருமா உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்போ வெள்ளத்தாயி அம்மாச்சி அங்கே படுத்து கிடக்கிற ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு, அம்மாடி ஐஸ்வர்யா, நான் கூட உன்னை என்னமோன்னு நினச்சேன், ஆனால் பாவம் என் கொள்ளு பேத்தி மீனாட்சி உசுரை காப்பாத்துறதுக்கு உன்னோட உசுரையே கொடுக்க துணிஞ்சிருக்கியேம்மா, உன்னை அந்த ஆத்தா தாம்மா காப்பாற்றி இருக்கா அப்படின்னு கண்ணீர் விட, உடனே தமிழ்ச்செல்வியும் ஆமாம்
கண்டிப்பா ஐஸ்வர்யா எந்திரி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உழுக்குறாங்க. அதே சமயம் கண் முழிச்ச ஐஸ்வர்யாவுக்கு அங்கே சேது, தமிழ்ச்செல்வி அவங்களையெல்லாம் யாருன்னே ஞாபகம் இல்லாத மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈஸ்வரியை மட்டும் பார்த்துட்டு, ஆண்டி நான் எப்படி இங்கே வந்தேன், இவங்க எல்லாருமே நமக்கு தூரத்து சொந்தம் தானே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அப்படியே பழைய இங்கே வந்த ஞாபகங்கள்லாம் மறந்து பழைய ஞாபகங்கள் மட்டும் இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. உடனே என்ன ஐஸ்வர்யா பேசுகிற, இதோ உன்னை தொட்டு தாலி கட்டின உன் புருஷன் சேது பக்கத்துலேயே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை காட்ட, என்னது இவர் ஏன் புருஷனா, நிச்சயமா இல்லை, இவர் எனக்கு புருஷங்கிற அளவுக்கு எனக்கு ஞாபகமும் இல்லை, என் மனசு ஏற்றுக்கவும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, உடனே சரி நான் எங்கள் ஊருக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷதீப்புக்கு போகிறதுக்கு ரெடியாகிறாங்க. அன்னைக்கு வீட்டுக்கு வந்த ஐஸ்வர்யா கொஞ்ச நாட்களிலேயே அப்போது சேதுவும், ஐஸ்வர்யா நீ மறந்துட்ட அப்படின்னு சொல்ல, உடனே இல்லை நான் அப்படியெல்லாம் யாரையும் மறக்கலை, எனக்கு எங்கள் ஊருக்கு போகணும் நான் இப்போவே. ஆண்டி நீங்கள் வேணும்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க, நானும் இங்கே வரேன், அதுக்காக என்னை இவரோட பொண்டாட்டி இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்கிறத நிச்சயமாக நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிளம்பி போகிறாங்க. போகிறப்ப தமிழ்ச்செல்வி வந்து குறுக்காட்டி, ஐஸ்வர்யா நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, இது நீங்கள் வாழ வேண்டிய வீடு, இங்கே தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட, உடனே என்ன ஸ்டூபிட் மாதிரி பேசுகிற, உன் புருஷன் தானே சேதும், நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது 2வது கல்யாணம் ஆனது, இந்த ஆல்பத்தை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே காட்ட, வாட் நான்சென்ஸ், ஏற்கனவே கல்யாணம் ஆகி இருக்கிற இவரை நான் எதுக்கு 2வது கல்யாணம் பண்ணினேன், இதெல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, நான் ஃபஸ்ட்டாக மேரேஜ் ஆனவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் முதல் கல்யாணமாக இருக்கணுங்கிறது எந்த ஒரு பொண்ணுக்குமே இருக்கிற ஆசையாக தானே இருக்கும், அப்படி இருக்கும்போது எதுக்காக நான் இவரை செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இதுக்கும் மேலே உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுமா அப்படின்னு அங்கே ராஜாங்கமும் சொல்கிறாரு. என்ன சொன்னாலும் நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு. அதே சமயம் சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், இதுக்கும் முன்னாடி நீங்கள் சொன்னபடி என்னென்னமோ என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்கும், ஆனால் அதை எல்லாத்தையுமே ஏற்றுக்கக்கூடிய மனநிலைமை எனக்கு இல்லை, எனக்கு எல்லாமே ஒரு 5 இயர்ஸ் பேக் இருக்கிற ஞாபகங்கள் மட்டுமே இருக்குது, அதனால் தயவு செஞ்சு யார் என்னை வற்புறுத்த வேண்டாம், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிற காரில் கால் டாக்ஸியில் ஏறி போகிறாங்க. அப்போ சேது ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அதே சமயம் அங்கே தமிழ்ச்செல்வியும் ஐஸ்வர்யா அப்படின்னு அழகரை தூக்கிக்கிட்டு இருக்க, சேது மீனாட்சியை தூக்கிக்கிட்டு இருக்க, நான் ஒன்று கேட்டால் எனக்கு தருவீங்களா, இங்கிருந்து நான் போகிறதுக்குள்ளே ஒன்றே ஆசைப்பட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட கேட்க, மனசுக்குள்ளே எல்லாமே ஞாபகங்கள் இருந்தாலும் அதை நடிச்சுக்கிட்டு ஐஸ்வர்யா சேதுவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் இடையில குறுக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்படி ஒரு முடிவை பார்த்துட்டு நிற்கிறாங்க. அதே சமயம் அங்கே என்ன ஐஸ்வர்யா கேளு அப்படின்னு சொல்ல, நான் ஒரே ஒரு வாட்டி அழகருக்கும் மீனாட்சிக்கும் ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே தமிழ்ச்செல்வியும் சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து வாழணுங்கிறது என்னோட ஆசை, ஏன்னா 2 குழந்தைங்களுக்குமே அவங்க அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து அதுக்கான சந்தோஷத்தை அந்த குழந்தைங்க அனுபவித்து வாழணும், அப்பா அம்மா இல்லாத வழி என்னங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழுகிறாங்க.